Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளில் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் புறவழிச்சாலையில் 1000க்கும் மேற்பட்ட பனைமர விதை நடும் விழாவை சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து நடத்தினர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழர்களின் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாளில் இன்று 1000க்கும் மேற்பட்ட பனை மரக்கன்றுகள் நடும் விழாவானது தற்போது தொடங்கியுள்ளது. குறிப்பாக சென்னை கும்பகோணம் இந்த புறவழிச்சாலையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மரங்கள் அகற்றப்பட்டாலும் அதனை மீட்டெடுக்கும் வகையிலும் தமிழர்களின் பாரம்பரியமாக போற்றக்கூடிய பனைமர விதை என்பதை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து 1000க்கும் மேற்பட்ட இந்த பனை மரக்கன்றுகளை நடும் விழாவை தற்போது தொடங்கியுள்ளனர். இந்த திட்டமானது எவ்வாறு தொடங்கியது, இது எவ்வாறு இந்த மரக்கன்றுகள் பராமரிக்கப்படுகின்றன, இது குறித்து நம்மிடையே இந்த பகுதி மக்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்போம். சார் வணக்கம். முதல்ல நியூஸ் 7 தமிழ் சார்பாக இந்த தமிழர் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையில் இருக்கக்கூடிய இந்த மரக்கன்றுகள் நடும் விழாவை முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த மரக்கன்றுகள் எவ்வாறு நடப்படுகின்றன, இது எப்படி பராமரிக்க போறீங்க? இந்த நிகழ்வில் பனை மரங்களுடைய விதைகளை பூர்ணகுப்பம் ஆனந்தன் அவர்கள் விதைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். வைத்தியநாதன் அவர்களும் இந்த விதைகளை கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் ஒரு குழியிலும் 2 ஒரு விதைகளை நட்டு இதற்கு பாரம்பரியமாக எந்த விதமான பராமரிப்பும் தேவையில்லை என்பதுதான் இந்த பனைமரத்தின் ஒரு சிறப்பு. நீங்கள் இன்று விதை விதைத்து மண்ணை போட்டு மூடிவிட்டால் அது வானத்தை நம்பி நம்மளுடைய பனைமரங்கள் வளருவதனால அதிகமான பராமரிப்பு தேவையில்லை. அதனால் இந்த காரியத்தை 1,00,000 பனைமரம் கூட நட முடியும். முக்கியமான காரணம் என்றால் இதை நடுவதற்கு அதற்குரிய மக்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால்தான் நாங்கள் என்ன செய்தோம் என்றால் இங்கு உள்ள மாணவர்கள் ஒவ்வொரு மாணவரும் ஒரு மரம் இந்த வருடத்திற்கு நட்டால் இந்த பள்ளி குழுமத்தில் 1000 மாணவர்கள் 1000 மரம் நட்டு விடுவார்கள் என்ற இலக்கில் அந்த கல்வியினுடைய ஹெட்மாஸ்டர், பிரின்சிபல் மற்றும் நமது காசிமடத்தின் அதிபர் அவர்களை பேசிய போது அவர்கள் அதற்கு சம்மதித்தார்கள். அடுத்ததாக நமது மாவட்ட ஆட்சியாளர் அவர்களின் ஒப்புதலின்படி இந்த நெடுஞ்சாலைத்துறையினுடைய கோட்ட அலுவலர்களை, இன்ஜினியர்களை சந்தித்து அவருடைய ஆலோசனையும் பெற்று இந்த மரம் நடைபெறுகிறது. சார் நீங்கள் சொல்லுங்கள், பெரும்பாலும் ஆற்று கரையோர பகுதிகளில் நிறைய பனை மரங்கள் இருந்துச்சு. குறிப்பாக திருப்பனந்தாளை பொறுத்த வரைக்கும் பனை மரம் தான் இதுக்கான ஒரு தல விருட்சமாக இருந்துச்சு. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போதுமான பனை மரங்கள் இருக்குதா? இது பனை மரத்தை பொறுத்த வரைக்கும் கற்ப விருட்சம் என்று சொல்லுவார்கள். இங்கே ரொம்ப பேர் அதை கவனிக்காமல் வெட்டி விட்டாங்க. இப்போ தமிழக அரசு இதை ஒரு அடையாளமாக தலைவிருச்சம் இந்த பனை மரம் வைக்கணும்னு சொன்னாங்க. முந்தி பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டாங்குடி பக்கம் பனை மரம்லாம் நட்டாங்க. அது கவனிப்பார்ட்டு போயிடுச்சு. இப்போ ஆண் பனை மரத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, ஆண் பனை மரத்தில் தான் குருவிலாம் கூடு கட்டும். ஏன்னா ஆள் ஏற மாட்டாங்க. பெண் பனை மரத்தில் குருவி கூடு கட்டாது என்பது ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பு. இந்த பனை மருந்து இப்போ 1000 தான் போட்டிருக்கோம். தொடர்ந்து வருஷம் இந்த மாணவர்களை வச்சு நாங்கள் நெடுக திருப்பணம் தத்துவாஞ்சேரியிலேருந்து மானம்பாடி வரைக்கும் நடுற மாதிரி ஒரு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. சார் நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு முன்னாடி திருப்பனந்தாள் பகுதிகளில் நீங்கள் நிறைய மரங்கள் நட்டிருக்கீங்க, நிலத்தரு மரங்கள் நட்டிருக்கீங்க. இப்போ இந்த பனை மரம் அப்படிங்கிறது தமிழர்களின் பாரம்பரியமாக இருக்குது. இது இந்த பகுதியில் மட்டும் இல்லாமல் அனைத்து பகுதியிலையும் இதை மேம்படுத்துவதற்கான வளர்ப்பதற்கான திட்டங்கள் எதுவும் இருக்கா? கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நாங்கள் நிறையா சேவை பண்ணிகிட்ருக்கோம். இதில் பனை மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இது இந்த ஊரை சார்ந்த நாங்கள், இந்த பனை மரம் சார்ந்த நாங்கள் இந்த ஹைவே ரோடு போட்டு தான் ஏகப்பட்ட பனை மரம் வெட்டிட்டாங்க. அதில் நிறையா நெடுக்க இருந்துச்சு. அதனால் முன்னெடுப்பாக நாங்கள் பனை மரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பனையை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த பகுதி மக்கள், இந்த சமூக ஆர்வலர்கள் சொன்னது மாதிரி தமிழர்களின் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பனைமர வளர்ப்பு என்பது தமிழர்களுக்கு மிக முக்கிய பங்கு. குறிப்பாக தஞ்சை மாவட்டம் திருப்பனந்தாள் பகுதியை பொறுத்தவரை பனசை என்பது ஒரு பனைமரத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அடையாள பகுதியாகவும் தல விருட்சமாகவும் இங்கே இருக்கக்கூடிய இந்த கோயிலினுடைய சிவபெருமான் திருக்கோயிலினுடைய தல விருட்சமாகவும் இந்த பனைமரம் இருந்து வந்துள்ளது. அந்த அடிப்படையில் இந்த பகுதியில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட முதல் கட்டமாக 1000க்கும் மேற்பட்ட பனைமர கன்றுகளை நட்டு அதனை
வளர்க்கும் திட்டத்தினை கையெடுத்திருப்பது அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.